Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் பட்டாணி சாட் தான் செய்ய போறோம். நம்ம வெளியில போய் சாப்பிறத ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அதனால அதே மாதிரி டேஸ்ட்ல அதே ஃப்ளேவர்ல நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட வீடியோஸை புதுசா பார்க்கறீங்க அப்படினா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த சாட் செய்யறதுக்கு 200 கிராம் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே மசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, 1-2 மசிச்சிருந்தா போதும். இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 50 கிராம் தேங்காய், இது கிட்டத்தட்ட 1 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா, இந்த அளவுக்கு இஞ்சி, இது கிட்டத்தட்ட 5 கிராம். 7 பல்லு பூண்டு, இதுவும் 5 கிராம் இருக்குது. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சிடலாம். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 பிரியாணி இலை. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 1 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வேக வைக்கும் போதே பட்டாணிக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, இது கிட்டத்தட்ட 100 மில்லி, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது சாப்பிடும்போது பொரி, அவல், மிச்சர் எது இருந்தாலும் நீங்கள் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.